கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு அன்பாக வரவேற்கின்றோம். கிறிஸ்தரசர் ஆலயம் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றது. இந்த நாள் நம் அனைவருக்குமே ஆசீர்வாதமாக திகழ ஆண்டவன் உதவி செய்வாராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருந்து உம்மை தொழுது கொள்ளுகின்ற ஒரு வாக்கியம் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னமைகள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். நாங்கள் செய்ய வருகின்ற அனைத்தும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய ஆவியானவரால் எங்களை வழிநடத்தும் இயேசு ரட்சகர் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளின் நாம மகிமைக்காக நமது ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையில் 21வது பாடல், சேனையின் கர்த்தர், பாமாலை 21. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்களுடைய வாயும் புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக.
ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன், உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். சற்று நேரம் நாம் அமைதியாக இருந்து நமது பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் விலகி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இருக்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டருளே, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றர்களையும் தந்தருள்வாராக. ஆமென். முதலாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே
சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இங்கே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இரண்டாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். Second reading taken from Book of Acts, chapter 6, verses starting from 1 to 6. Acts, chapter 6, verses starting from 1. Sometime later, as the number of disciples kept growing, there was a quarrel between the Greek-speaking Jews and the native Jews. The Greek-speaking Jews claimed that their widows were being neglected in the daily distribution of funds. So the 12 apostles called the whole group of believers together and said, "It is not right for us to neglect the preaching of God's word in order to handle finances. So then, brothers, choose 7 men among you who are known to be full of the Holy Spirit and wisdom, and we will put them in charge of this matter. We ourselves then will give our full time to prayer and the work of preaching." The whole group was pleased with the apostles' proposal. So they chose Stephen, a man full of faith and the Holy Spirit, and Philip, Prochorus, Nicanor, Timon, Parmenas, and Nicholas, a Gentile from Antioch, who had earlier been converted to Judaism. The group presented them to the apostles, who prayed and placed their hands on them. This is the word of the Lord. நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். பரலோக ராஜ்யம் வீட்டஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, "நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன்" என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, "நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன?" என்று கேட்டான்.
அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலையமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானனை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றான். இங்கே வாசிக்க தெரிந்து கொண்ட சுவிசேஷ பகுதி வாசித்தாயிற்று. கீர்த்தனைகளிலே 70வது பாடல். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதைத்து. கீர்த்தனை 70.
இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற தோன்றி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சமாதானமும் சிக்கலுக்கான தீர்வுகளும், பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்ஸ். நாளைய தினத்திலே அகில உலக சமாதான நாள் என்று ஐக்கிய நாடுகள் அறிவித்திருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த நாள் அனுசரிக்கப்படுகின்றது. சண்டையற்ற, போர்கள் இல்லாத ஒரு உலகத்தை நாம் படைக்க வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்திலே இந்த நாளை ஐக்கிய நாடுகள் சபை அனுமதித்திருக்கின்றது. இந்த வருடத்திற்கான ஐக்கிய நாடுகளுடைய அவருடைய குறிக்கோள் அல்லது அவருடைய ஒரு தீம் என்னவென்றால் ஷேப்பிங் பீஸ் டுகெதர். நாம் ஒன்றித்து ஒருமனப்பட்டு சமாதானத்தை நாம் நிறுவ வேண்டும் அல்லது உருவாக்க வேண்டும் என்கின்ற தலைப்பு அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அதனை நினைவு கூர்ந்து நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இந்த நாளுக்கான இந்த ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றது, சமாதானமும் சிக்கலுக்கான தீர்வுகளும் என்பதாக. சிக்கல் இல்லாத வாழ்க்கை கிடையாது, அல்லது பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு கிடையாது. ஏனென்றால் நாம் வெவ்வேறு சூழல்களிலிருந்தும், வெவ்வேறு அனுபவங்களிலிருந்தும், வெவ்வேறு எண்ணங்களிலிருந்தும், வெவ்வேறு கருத்து கண்ணோட்டங்களை உடையவர்களாக நாம் வாழுகின்றோம். அப்படி வாழுகின்ற காரணத்தினாலே எல்லோரோடும் எல்லா சமயத்திலேயும் ஒத்து போகின்ற நிலை நமக்கு ஏற்படுவது கிடையாது. ஒரு சிலரோடு பல சமயங்களிலே கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் நமக்கு ஏற்படுகின்றன. இந்த முரண்பாடுகள் ஏற்படுகின்ற காரணத்தினாலே நாம் ஒருவரோடு ஒருவர் இந்த சிக்கலுக்கு ஆளாகின்றோம், பிரச்சனைக்கு ஆளாகின்றோம். சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுகின்றது. குடும்பங்களிலாகட்டும், நிறுவனங்களிலாகட்டும், திருச்சபைகளிலாகட்டும், வேலை செய்யும் இடங்களிலாகட்டும், ஒருவருக்கொருவரும் அல்லது ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவுக்குமாக கூட இந்த சமாதான குலைச்சல் ஏற்படுகின்றதை நாம் அறிகின்றோம். ஆக இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கின்றது என்னவென்றால், இந்த சமாதானமற்ற சூழ்நிலையிலே வாழுகின்ற நாம் எப்படி ஒரு தீர்வை நாம் கண்டடைய முடியும் என்கிறது நமக்கு உண்டான ஒரு சவாலாக இருக்கின்றது. ஆக சிக்கல்கள் ஏற்படுகின்ற நிலையிலே, சமாதானம் அற்று போகின்ற நிலைகளிலே நாம் வாழுகின்ற பொழுது அதற்கான தீர்வுகளை, முயற்சிகளை எடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். வாசிக்க கேட்ட 3 வேத பகுதிகளின் அடிப்படையிலே சில குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது, தி காம்ப்ரமைஸ் ஆஃப் ஏப்ரஹாம். ஆபிரகாமுடைய ஒரு பணிவு, ஆபிரகாமுடைய
ஒரு விட்டு கொடுக்கின்ற தன்மை. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2-12 வரை நாம் வாசிக்க கேட்டோம். 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆபிரகாமை அழைக்கின்றார். ஆபிரகாம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போகின்றார். ஒருவேளை ஆரான் என்கின்ற இடத்திலிருந்து அவர் புறப்படுகின்றார். பெத்தேல் என்கின்ற இடத்திற்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்கின்றார். நெகேவ் என்கின்ற இடத்துக்கு தொடர்ந்து போகின்றார். அங்கே பஞ்சம் ஏற்படுகின்றது. அந்த பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினாலே நெகேவ் என்கின்ற இடத்திலிருந்து எகிப்துக்கு அவர் பயணப்படுகின்றார். எகிப்திலே அவருக்கும் பார்வோன் ராஜாவுக்கும் பிரச்சனை வருகின்றது. ஆகவே அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் நெகேவ் மற்றும் பெத்தேல் இடத்துக்கு வருகின்றார். அந்த இடத்திலே இவருக்கும் லோத்துவுக்கும் பிரச்சனை ஏற்படுகின்றது. இவருடைய பயணத்திலே லோத்தும் ஆபிரகாமுடைய சகோதரன் மகன் லோத்தும் கூட எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றார். ஆக இந்த காரணங்களினாலே இவர்கள் இந்த இடத்துக்கு வருகின்றதினாலே 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 7வது வசனம், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கின்றோம். There was a conflict between the herdsmen of Lot and herdsmen of Abraham. ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகின்றது. ஒரு பிரச்சனை ஒன்று வருகின்றது. இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னவென்றால், இருவருக்குமே நிறைய சொத்துக்கள், அவருடைய மந்தைகள் எல்லாம் பலுகி பெருகின. இருவருமே செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த இடம் குறைவாக இருக்கின்றதினாலே மேய்ச்சலுக்கு போதுமான அளவுக்கு இல்லை. ஆகவே இந்த இருவருடைய வேலைக்காரர்களுக்கும் மந்தை மேய்ப்பவர்களுக்கும் வாக்குவாதம் சண்டையும் ஏற்படுகின்றன. ஆக இந்த சண்டை நிமித்தமாக ஒரு தீர்வு அவர்கள் எட்ட வேண்டி இருக்கின்றது. அடுத்த ஒரு காரணம் என்னவென்றால், அந்த இடத்திலே கானானியரும் பெர்சியரும் அந்த தேசத்திலே குடியிருக்கின்றார்கள். அதே 7ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள் என்று சொல்லி, ஒருவேளை அந்த ஜனங்களுக்கும் லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் ஒத்து போகாமல் இருந்திருக்கலாம். ஆகவே இந்த சண்டையானது அவர்களுக்கு ஏற்படுகின்றது. ஆக இந்த சண்டையிலிருந்து விடுபடுவதற்காக, இந்த வாக்குவாதங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆபிரகாம் ஒரு தீர்வை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அது என்ன தீர்வு என்றால், 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் அதனை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றன. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். ஒரு அருமையான தீர்வு ஒன்றை ஆபிரகாம் லோத்துக்கு முன்பாக வைக்கின்றார். இந்த தீர்வு என்னவென்றால், நாம் சகோதரர், அதாவது நாம் உறவுக்காரர்கள். நமக்குள்ளே இந்த சண்டையானது ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் அது நமக்கு சரிப்பட்டு வராது.
ஆகவே ஒரு பணிந்து போதல், விட்டு கொடுக்கின்ற ஒரு மனநிலையில ஆபிரகாமுக்கு தீர்வை செய்கின்றார். என்ன என்றால், நம்மிடையே இந்த வாக்குவாதம் வர வேண்டிய அவசியமில்லை. அவர் என்ன சொல்கிறார்? நாம் சகோதரர், நாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நமக்குள்ளே பிரச்சனைகள் வேண்டாம். உனக்கு முன்பாக இந்த தேசம் இருக்கின்றது, நீ எது வேண்டுமோ அதனை தெரிவு செய்து கொள். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகின்றேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகின்றேன், நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே ஆபிரகாம் லோத்தை விட வயதிலே முதிர்ந்தவர். லோத்துவிடம் இருக்கின்ற ஆஸ்திகளை விட இவரிடம் அதிக செல்வமும் ஆஸ்தியும் இருக்கின்றது. லோத்துவை விட ஆபிரகாமுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கின்றது. இப்படி லோத்து தன்னுடைய சகோதரனுடைய மகன், ஆனால் இவர் மூத்தவர். இப்படி எல்லாம் இருந்தும் கூட விட்டு கொடுக்கின்றார், பணிந்து போகின்றார். அதுதான் ஆபிரகாமிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு பெரிய பாடம். இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக ஆபிரகாம் பணிந்து போகின்றார். அதாவது இன்னும் அந்த சண்டையை வளர்த்துவிட அவர் விருப்பப்படவில்லை. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்திலே ஏசா, யாக்கோபு இந்த இருவருமே சகோதரர்கள் நமக்கு தெரியும். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் 33ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது யாக்கோபும் தன்னுடைய சேனைகளோடு, தன்னுடைய மனைவி மக்களோடு, மந்தைகளோடு எதிர்கொண்டு வருகின்றார். அதே நேரத்தில் ஏசாவும் 400 வீரர்களோடும் அவருடைய மந்தைகளோடும் எதிர்கொண்டு வருகின்றார். அந்த இடத்திலே ஏசா, அதாவது ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஏசா முன்னாக ஓடி யாக்கோபை கட்டி தழுவி கொண்டு முத்தம் செய்து இருவரும் அழுகின்றார்கள். அந்த பகை இன்னும் வளர வேண்டாம். ஆகவே ஏசா தான் முதியவராக இருந்தும் கூட, மூத்தவனாக இருந்தும் கூட அந்த பணிந்து போகின்ற நிலையை, விட்டுக் கொடுக்கின்ற நிலையிலே இருவரும் ஒருமனப்படுகின்றார்கள். அதே வண்ணமாக ஆதியாகமம் 45ஆவது அதிகாரத்திலே யோசேப்பு இருக்கின்றார். எகிப்திலே அவர் ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருக்கின்றார். அவருடைய சகோதரர்கள் வருகிறார்கள். 45ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களிலே நாம் இதனை வாசிக்கின்றோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்கின்றார், நான் தான் யோசேப்பு என்று சொல்லி தன்னுடைய பதவி, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய அந்தஸ்து அனைத்தையும் விட்டுக் கொடுத்து அவர்களை கட்டித்தழுவி அவரும் அழுது ஒப்புரவாகின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, குடும்ப பிரச்சனைகள் இருக்கின்ற நிலைகளிலே பெற்றோர்கள் பிள்ளைகளாகட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், உறவுக்காரர்களாக இருக்கட்டும், இந்த பணிந்து போதல், காம்ப்ரமைஸ் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த காம்ப்ரமைஸ், விட்டு கொடுத்தல் என்கின்றது உண்மையிலேயே ஒரு சிறந்த குணமாக இருக்கின்றது. அதனை ஆபிரகாம் செய்கின்றார். இரண்டாவது, தி கன்சைனிங் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். அப்போஸ்தலர்களுடைய பகிர்ந்து கொள்ளுதல், அவர்களுடைய பங்கிட்டு கொடுத்தல் என்பது வாசிக்க கேட்ட இரண்டாவது வேத பகுதியினுடைய அடிப்படையிலே நமக்கு தெளிவாகின்றது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆவது அதிகாரம் 1லிருந்து 6 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த அதிகாரத்திலே ஆதி திருச்சபையிலே எழுந்த ஒரு பிரச்சனை குறித்து இங்கு பேசப்படுகின்றது. அப்போஸ்தலர் 6:1, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள்
என்று நாம் வாசிக்கின்றோம். இங்கே கிரேக்கர் மற்றும் எபிரேயர் இவர்களுக்கிடையே சபையிலே ஒரு குழப்பம் வருகின்றது, ஒரு பிரச்சனை வருகின்றது. அக்காலத்திலே ஜெப ஆலயங்களிலே இருந்து வெள்ளிக்கிழமை காலையிலே இருவர் வெளியிலே சென்று சந்தை வெளியிலே, அதாவது மார்க்கெட் பிளேஸ் மற்றும் தனிப்பட்ட வீடுகளிலே அவர்கள் வெளியிலே சென்று தர்மத்தை தர்ம பணமாகவும் பொருட்களாகவும் அவர்கள் ஒன்று சேர்த்து கொண்டு வருவார்கள். இந்த சேர்க்கின்ற இந்த பணங்கள், தர்மமாக சேர்க்கப்படுகின்ற இந்த பணங்கள் அந்த நாளிலே மாலை பொழுதிலே இல்லாதவர்களுக்கு அது வழங்கப்படும். ஒருவேளை குறைந்தபட்சம் ஒரு 14 உணவு கொடுக்கின்ற அளவுக்கு, ஏனென்றால் ஒரு நாளைக்கு 2 உணவு என்று வைத்துக் கொண்டாலும் 7 நாட்களுக்கு, அந்த வாரத்திற்கான தேவை 7 நாட்கள் உணவு, 14 வேளைக்கான உணவு செலவுகளை இந்த இப்படி கலெக்ட் பண்ணுகின்ற அந்த பணத்திலிருந்தும் பொருட்களிலிருந்தும் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்களாம். இந்த ஒரு பொறுப்பை ஆதி சபை ஏற்றுக்கொண்டது. அவர்களும் இதனை செய்து வருகின்றார்கள். ஆனால் இப்படி செய்கின்ற பொழுது இங்கே பிரச்சனை வருகின்றது. கிரேக்கர்களுக்கும் எபிரேயர்களுக்கும் பிரச்சனை வருகின்றது. அவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறுமுறுக்கின்றார்கள். எபிரேயர்கள் என்று இங்கு போடப்பட்டிருக்கின்றது ஹீப்ரூ ஸ்பீக்கிங் ஜூஸ். இவர்கள் பலஸ்தீன நாட்டிலும் எருசலேமை சுற்றியும் காலகாலமாக பரம்பரையாக அங்கே இருந்து வாழ்ந்து வருகின்றவர்கள். எபிரேய மொழியையும் அரமேய மொழியையும் அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள். கிரேக்கர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அவர்களும் யூதர்கள் தான். ஆனால் பலஸ்தீன தேசத்தை விட்டு வெவ்வேறு தேசங்களிலே போய் அவர்கள் பல ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்து வந்து அவர்கள் எபிரேய மொழியை மறந்துவிட்டவர்கள், கிரேக்க மொழியை பேசிக்கொண்டு வந்தவர்கள். ஹெலனிஸ்ட் ஜூஸ், அதாவது கிரேக்க மொழி பேசுகின்ற யூதர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த பந்தி விசாரிப்பிலே விதவைகளை கவனிக்கின்றதிலே இந்த கிரேக்க மொழி பேசுகின்ற விதவைகளுக்கு சரியானபடி உணவு கொடுக்கவில்லை என்கின்றதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. பெந்தேகோஸ்தே திருநாளை, அந்த பண்டிகையை ஆசரிக்க கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள் வெவ்வேறு தேசங்களிலிருந்து எருசலேமுக்கு வந்து பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களுக்கும் அங்கேயே வாழ்ந்து வருகின்ற யூதர்களுக்கும் பிரச்சனை வருகின்றது. இந்த பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்களுக்கு சண்டை வரக்கூடிய நிலைகளிலே இருக்கின்றது. நாங்கள் தான் பரிசுத்தமானவர்கள், நாங்கள் தான் மேலானவர்கள் என்று எருசலேமிலே வாழ்ந்து வருகின்ற யூதர்கள் நினைத்தார்கள். வேறு இடங்களிலே வாழ்ந்து வருகின்ற யூதர்கள் அந்த அளவுக்கு பரிசுத்தமானவர்கள் அல்ல என்பது அவருடைய கருத்து. ஆகவே அவர்களை மிகவும் கீழான நிலையிலே அவர்களை நினைத்தார்கள். ஆக இந்த பிரச்சனை அங்கு இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. அப்போஸ்தலர்கள் அந்த பிரச்சனைகளை தலையிட்டு ஒரு தீர்வு காண வேண்டும் என்கின்ற நிலை அவர்களுக்கு வருகின்றது. ஆகவே அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல.
ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கின்ற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஒரு தீர்வை அப்போஸ்தலர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன தீர்வு என்றால், இருக்கின்ற பொறுப்பை, அதிகாரத்தை, பதவியை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகின்றதின் மூலமாக இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு காண முடியும் என்று சொல்கிறார்கள். ஆக சபையை வரவழைத்து அவர்கள் சொல்கிறார்கள், பந்தி விசாரணை செய்வதற்காக ஒரு 7 பேரை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த 7 என்கின்றது ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய ஒன்று என்று நமக்கு தெரியும். ஆகவே 7 பேரை தெரிந்து கொள்கிறார்கள். அந்த 7 பேருடைய தகுதி என்னவென்றால், அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றவர்களாக இருக்க வேண்டும், ஞானம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். They should be of good reputation, full of spirit and full of wisdom. இந்த குறிக்கோளிலே என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் 7 பேரை சபையாக தெரிந்து கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு அவர்கள் தீர்வு காண வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த வேண்டுகோளை ஏற்று, அப்போஸ்தலருடைய இந்த வேண்டுகோளை ஏற்று 7 பேரை அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். அந்த 7 பேருடைய பெயர்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோரன், நிக்கோனார், தீமோன், பர்மெனா மற்றும் அந்தியோகியா பட்டணத்தனாகிய நிக்கோலா. இந்த 7 பேரையும் அவர்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். ஆக எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற இந்த 7 பேரை அவர்கள் அங்கே தெரிவு செய்கின்றார்கள். இந்த 7 பேரை பார்த்தால் 7 பேருமே கிரேக்க பெயர்கள், கிரேக்க மொழி பேசுகின்ற மக்களை சார்ந்த 7 பேர். அப்போஸ்தலர் 12 பேரும் எபிரேய யூதர்கள். இந்த 7 பேரும் கிரேக்க யூதர்களாக இருக்கின்றார்கள். ஆக அப்போஸ்தலர்களுக்கு இவர் பெரியவர், இவர் தகுதியானவர் என்கின்ற நிலையில் இல்லாமல் அந்த 7 பேரையும் கைகளை வைத்து ஆசீர்வதித்து இந்த ஊழியத்திற்கு அவர்கள் ஒப்புவிக்கின்றார்கள். இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த கிரேக்க மொழி பேசுகின்ற யூதர்கள் சரியான காரியத்தை செய்தார்கள். தங்களுடைய தேவைகளை அப்போஸ்தலர்களுக்கு தெரிவித்தார்கள். அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். எபிரேய மொழி பேசுகின்ற யூதர்கள் அவர்களும் சரியான காரியத்தை செய்தார்கள். அதாவது கிரேக்க மொழி பேசுகின்ற யூதர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நியாயமான கோரிக்கை அவர்களுக்கு தெரிகின்றது. அப்போஸ்தலருடைய தீர்வை ஏற்றுக்கொள்ளுகின்றதாக அவர்களும் முடிவு செய்தார்கள். தெரிவு செய்யப்பட்ட 7 பேரும் கூட சரியான காரியத்தை செய்தார்கள். சேவை செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு தங்களை ஒப்படைக்க முன்வந்தார்கள். அப்போஸ்தலர்களும் சரியான ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். தாங்கள் ஜெபத்திலேயும் போதனை செய்வதையும் முக்கியமாக ஏற்றுக்கொண்டு இந்த பொறுப்பை இந்த 7 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த விளைவு என்ன என்று நாம் பார்த்தால் 7வது வசனம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இதுதான் அதனுடைய விளைவு. இந்த தீர்வை அப்போஸ்தலர்கள் கொடுத்தார்கள். தி கன்சைனிங் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், அதாவது தங்களுக்கு இருக்கக்கூடிய பதவியை, அதிகாரத்தை, பொறுப்பை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதன் மூலமாக சபைகளிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்
குறைந்து போகும், அதற்கு சரியான தீர்வு ஏற்படும் என்பதாக நாம் வாசிக்கின்றோம். ஆபிரகாம் பணிந்து போகின்றதின் மூலமாக ஒரு தீர்வை கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் பகிர்ந்து கொடுப்பதன் மூலமாக அவர்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்கள். மூன்றாவதாக, ஆண்டவருடைய அபரீதமான இறை இரக்கம், பரிவு என்று நாம் சொல்லலாம். தி கம்பேஷன் ஆஃப் தி ஆல்மைட்டி. வாசிக்க கேட்ட நற்செய்தி வேத பகுதியிலே இதனை நாம் காண்கின்றோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் முதல் 16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே அவன் புறப்பட்டு போகின்றான். தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்வதற்காக ஒருவன் புறப்பட்டு போகின்றான். காலையிலே, அதாவது 6 மணி அந்த அளவிலே அவன் புறப்பட்டு போகின்றான். இதனுடைய சூழ்நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முந்தைய அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் இதனுடைய சூழ்நிலை நமக்கு தெரியும். தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் டெக்ஸ்ட். மத்தேயு 19வது அதிகாரம் 16லிருந்து 22 வரை நாம் வாசித்தால் அங்கே ஒரு செல்வந்தனான ஒரு வாலிபன் வருகின்றான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுநாதனிடத்தில் கேட்கின்றான். அவர் சொல்லுகிறார், உனக்கு உண்டாயிருக்கின்றவற்றை எல்லாம் விற்று தரித்திர கொடு, பிறகு என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியினாலே துக்கமுடையவனாய் அவன் போய்விட்டான் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே 19வது அதிகாரம் மத்தேயு 27வது வசனத்திலே பேதுரு இயேசுநாதரிடத்தில் வந்து கேட்கின்றார். 27வது வசனத்திலே, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்கின்றார். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய தொழிலை அனைத்தையும் நாங்கள் விடுத்து உம்மை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது, என்ன தரப்போகின்றீர் என்று கேட்கின்றார்கள். ஆக 19வது அதிகாரமாகட்டும் 20வது அதிகாரமாகட்டும் இறை அரசினுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய மதிப்பீடுகள் இருக்கின்றது. நாம் நினைக்கக்கூடிய உலக மதிப்பீடுகளை சார்ந்தவைகளாக இல்லை, அவைகள் வேறு விதமாக இருக்கின்றன. நாம் செய்யக்கூடிய சேவைக்கு ஏற்ற அளவிலே கடவுள் நமக்கு பரிசை தருவார் என்று எதிர்பார்ப்பது சரியான காரியமாக இருக்கின்றது. கொடுப்பதும் கொடுக்காததும் அவருடைய விருப்பம். ஆகவே அதனை அவருக்கே விட்டுவிட வேண்டும். கடவுளை கேள்வி கேட்கக்கூடாது. அவருடைய அபரீதமான இரக்கம், பரிவு, கருணை, அன்பு இருக்கின்றதே, அதனை அவர் யாருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் தரலாம். ஆக இந்த 20வது அதிகாரத்திலே வேலைக்காரர்கள், திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களை பற்றிய ஒரு உவமை இது அல்ல. மாறாக ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய இரக்கம், இதனை குறித்து தான் அது எழுதப்பட்டிருக்கின்றது. தி கம்பேஷன் ஆஃப் தி ஆல்மைட்டி. ஆண்டவருடைய அளவு கடந்த ஒரு மன உருக்கம், இரக்கம், பரிவு, கருணை என்று நாம் இதனை சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த உவமையிலே காலை 6 மணி மற்றும் 9 மணி, 12 மணி, 3 மணி மற்றும் மாலை 5 மணி, இந்த 5 வேளைகளிலே வேலைக்காரர்கள் வேலைக்காக அழைக்கப்பட்டு அமர்த்தப்படுகின்றார்கள். எல்லோருக்கும் கூலி சம்பளம் பேசப்படுகின்றது. அந்த சம்பளத்தை அவர் கொடுக்கின்றார், எஜமானன் கொடுக்கின்றார். ஆனால் கடைசியிலே 1 மணி நேரம் வேலை
நாளுக்கான கூலியை தருகின்றார். காலையிலே 6 மணிக்கு வந்து வேலை செய்தவர்களுக்கும் அதே கூலியை தருகின்றார். ஆக இந்த காலை 6 மணிக்கு வந்தவர்கள் முறுமுறுக்கின்றார்கள். இது என்ன நியாயம்? நீ இப்படி செய்யலாமா? 1 மணி நேரம் வேலை செய்தவனுக்கும் அதே கூலியை தருகின்றேன். நாங்கள் காலையில் இருந்து வேலை செய்து கொண்டு வருகின்றோம். 11 மணி 12 மணி வரைக்கும் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். எங்களுக்கும் அதே கூலியை நீ தருகிறீரே, இது நியாயமா என்று அவர்கள் முறுமுறுக்கின்றார்கள். இந்த முறுமுறுப்பு என்கின்றது எப்பொழுதுமே ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. யோனா தீர்க்கதரிசி கூட ஆண்டவரிடம் முறுமுறுக்கின்றார். நினிவே பட்டணத்து மக்களை நான் அழிக்க மாட்டேன், அவர்களை ரட்சிப்பேன் என்று கடவுள் சொல்லுகின்ற பொழுது அவர் முறுமுறுக்கின்றார். அதே வண்ணமாக கெட்ட குமாரன் கதையிலே அவன் திருந்தி வீட்டுக்கு வருகின்ற பொழுது மூத்த மகன் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகின்றான், முறுமுறுக்கின்றான். ஆக இந்த முறுமுறுப்பு எப்பொழுதுமே இருக்கின்றது. அதாவது என்னவென்றால், நான் இவ்வளவு நாளாக இருக்கின்றேனே, எனக்கு என்ன கிடைக்கின்றது? ஆக 2 இடங்களிலே முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று இயேசுநாதர் குறிப்பிடுகின்றார். மத்தேயு 19:30 ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்கின்றார். 20:16 இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். The first will be last, and the last will be the first. முந்தினோர் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? ஒருவேளை இஸ்ரவேலரை குறிக்கலாம், பரிசேயர்களை குறிக்கலாம், கெட்ட குமாரன் உவமையிலே வருகின்ற மூத்த மகனை குறிக்கலாம், அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை குறிக்கலாம், சபைகளிலே காலகாலங்களாக இருக்கக்கூடிய அவர்களையும் குறிக்கலாம். பிந்தினோர் என்று சொல்லுகின்றவர்கள், the first will be the last, அந்த லாஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் புறஜாதியார், ஜென்டைல்ஸ் மற்றும் கெட்டகுமாரன், பாவிகள் மற்றும் வேசித்தனம் செய்தவர்கள். இப்படி இந்த பாவங்களிலே ஈடுபட்டவர்கள், கடைசி நிமிடத்திலே மனம் திரும்பியவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்களாக இருக்கலாம். இந்த உவமையிலே நான் இத்தனை ஆண்டுகளாக நான் இந்த ஊழியத்தை செய்கின்றேன், இத்தனை வருடங்களாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகின்றேன், ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறது. அதோ பாருங்கள், அவன் போன மாதம்தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், ரட்சிக்கப்பட்டான், ஆனால் அவனை கடவுள் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறாரே என்கின்ற முறுமுறுப்பு இந்த நாளிலும் அடுத்தவரை நாம் தொடர்பு படுத்தி நாம் ஆண்டவரை குறை சொல்கின்றோம். We compare ourselves with others and we question God. God, I have been faithful to you for so many years and the blessings are very less. Whereas the other person who has come into your fold very recently, he has been blessed a lot. இப்படி ஆண்டவரே, நான் பரம்பரையாக உண்மை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறது, ஆனால் அடுத்தவனுக்கோ மிக அதிகம் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய முறையிடுகிறோம். இந்த உவமையிலே நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் என்னவென்றால், காலம், நேரம், அதாவது கிறிஸ்துவண்டை வருவதற்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு காலம் ஒரு பொருட்டல்ல. எந்த நேரத்திலும், அதாவது காலை 6 மணி, 9 மணி, 12 மணி, 3 மணி, 5 மணி, எதுவாக இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளலாம்.
அடுத்தது இறை ஆண்மை, a lesson about authority. அதாவது கடவுளை அவருடைய வழியிலே விட்டுவிட வேண்டும், அவரை கேள்வி கேட்கக்கூடாது, அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடாது, அவருடைய ஆசீர்வாதம் அது, யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அவர் கொடுத்து கொண்டு போகட்டும், ஆனால் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார், அதை நாம் மறந்து போகக்கூடாது. மூன்றாவது லெசன் அபவுட் ஆட்டிடியூட், நம்முடைய மனநிலை குறித்தும் ஒரு பாடம் நமக்கு சொல்கின்றது. என்ன பாடம் என்றால், ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றார், ஆனால் என்னை விட பிறருக்கு அவர் அதிகம் ஆசீர்வாதம் கொடுத்தார் என்கின்ற மனநிலை நமக்கு வரக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறது போதும், ஆண்டவருக்கு நன்றி, அந்த மனநிலையோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக லெசன் அபவுட் கிரேஸ், அருள், இரக்கம், மனதுருக்கம், இறை இரக்கம், இது மிக அதிகமாக ஆண்டவரிடத்தில் இருக்கின்றது. ஒரு நாளுக்கு முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும், 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் இருவருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதிலே நிறைவு காண்கின்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆக கடவுள் இங்கே பிரச்சனைக்கு, இந்த முறுமுறுத்தவர்களுக்கு, வேலைக்கு திராட்சை தோட்டத்திலே வேலை செய்தவர்களுக்கு சொல்லுகின்ற பாடம் எப்படி அவர் தீர்வு காண்கின்றார் என்றால், என்னுடைய பணம் நான் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், நான் அதனை கொடுக்கின்றேன். அதுதான் அவருடைய தீர்வாக இருக்கின்றது. அவருடைய இரக்கம், கருணை, கிருபை, அவருடைய அன்பு எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த தீர்வை அவர் கொடுக்கின்றதினாலே அந்த தீர்வை யாரெல்லாம் செய்ய முன் வருகிறார்களோ கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். Blessed are the peacemakers, for they shall be called children of God. இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் அதனையே முன்னோடியாக வைத்திருக்கின்ற கடவுளுடைய வேலையை செய்கின்றதினாலே அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆக அன்புக்குரியவர்களை நாம் 3 குறிப்புகளை நாம் பார்த்தோம். தி காம்ப்ரமைஸ் ஆஃப் ஏப்ரஹாம், ஆபிரகாமுடைய ஒரு பணிவு. தி கன்சைனிங் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ், பகிர்ந்து கொடுக்கின்ற பகிர்கின்ற அப்போஸ்தலர்கள். தி கம்பேஷன் ஆஃப் தி ஆல்மைட்டி, ஆண்டவருடைய ஒரு பரிவு, இரக்கம். இதுதான் தீர்வுகளாக நாம் வாசித்த பகுதிகளிலே நமக்கு சொல்லப்படுகின்றன. இந்த தீர்வுகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வோம். தேவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பக்தி வினயத்தோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் திருப்பத்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மன்றாட்டு ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எல்லாருக்காக வேண்டிக் கொள்ள உடைய பாதத்தை நாங்கள் நாடி வருகின்றோம். நாங்கள் எங்களுடைய தேவைகளை கேட்பதற்கு முன்பாக நீர் எங்களுக்கு தருகின்றபடியால் உமக்கு ஸ்தோத்திரத்தை இருக்கின்றோம்.
எங்களுடைய பெற்றோர்கள், பெரியோர்கள், மூத்தவர்கள், முதியோர்கள் எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை கனப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அதிலே நாங்கள் தவறிவிடாமல் இருக்க கிருபை தாரும். குடும்பங்களின் நல்வாழ்வுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக கணவன் மனைவியுடைய புரிந்து கொள்வதற்காக ஜெபிக்கின்றோம். பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நான் என்கின்ற எண்ணத்தை விடுத்து நாம் என்கின்ற நிலையிலே உமது சமூகத்திலே அமர்ந்து மனம் விட்டு பேசி ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்யத்தக்கதாக ஜெபிக்கின்றோம். குழந்தைகள், பிள்ளைகள், படிக்கின்ற மாணவ மணிகள், படிப்பு முடித்து வேலை தேடுகின்றவர்கள் எல்லோருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இவற்றுக்காக ஜெபிக்கின்றோம். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற தம்பதியருக்காக ஜெபிக்கின்றோம். கர்ப்பத்தின் கனி கற்றுத் தருகிற ஆசீர்வாதம் அதனை நீத்தாலும் கர்ப்பிணி பெண்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஏற்ற வேளையில் ஒரு சிறு பிரசவத்தினை கட்டளையிட தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். ஏழை எளிய மக்கள், அநாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். கவலை, கண்ணீர், கஷ்டம், வேதனை இவைகளுக்கு ஆளாகி இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். சுகவீனத்து நிமித்தமாக அல்லல்படுகின்ற அனைத்து பேருக்காக நான் ஜெபிக்கின்றோம். கொரோனா வைரஸ் மூலமாக தாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லோரையும் நினைத்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு சிகிச்சைகளை அளித்து வருகின்ற மருத்துவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் அவர்களுக்காக கூட மன்றாடுகிறோம். உலகெங்கும் இந்த கொரோனா வைரஸ் மக்களை அநேக கஷ்டத்துக்கு ஆளாகின்ற ஒரு நிலையிலே நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். உம்முடைய கிருபை, உம்முடைய வழிநடத்தல் எல்லோருக்கும் கிடைக்கத்தக்கதாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய டயசஸ்க்காக, பிஷப்காக, பொதுவர்களுக்காக, சபை விசுவாசிகளுக்காக, மிஷனரிகளுக்காக, உமது ஊழியர்களை செய்து வருகின்ற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய நாட்டுக்காக, நாட்டின் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உலக சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் யாராருக்கெல்லாம் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்தவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்கள் எல்லோரையும் உடைய அன்பு கரத்திலே ஒப்பு தருகின்றோம். ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும். இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தை நீர் எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் முடியவைகளே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. முடிவு பாடல் பாமாலை 372 ஜெபத்தின் ஆவலை. பாமாலை 372.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்லாண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே உம்மை தோழ்ந்து கொள்ளுகின்ற வாக்கியம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரச்சனைகள், சச்சரவுகள் இன்று வருகின்ற பொழுது அதற்கான தீர்வுகளை நீ தருகிறபடியால் நன்றி சொல்கிறோம். வேதத்தின் அடிப்படையிலிருந்து சில தீர்வுகளை, சமாதானத்துக்கான தீர்வுகளை நாங்கள் தியானித்தோம். ஆபிரகாமுடைய பணிவு, அப்போஸ்தலருடைய பகிர்வு, ஆண்டவரின் பரிவு, இப்படிப்பட்ட ஆண்டவரே தீர்வுகளோடு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபட கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வழிபாட்டில் காணப்பட்ட குறைகளை தயவாக பொறுத்து அன்பினாலே எங்களை ஆட்கொண்டு வழி நிறுத்தும். இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோടെ போக கடவுள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.